அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது மானிடராய் பிறந்திருந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தலரிது பேடு நீக்கி பிறந்த காலை ஞானமும் கல்வி நன்குரும் அரிது ஞானமும் கல்வி நன்குருமாயினும் தானமும் தவமும் தரித்தலும் அரிது தானமும் தரிவும் தவமும் தரித்த காலையும் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு இந்த கிழவி பாடியிருக்காளே. மனித பிறவியில தான் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனா ராமனே வந்து ராம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மனித அவதாரம் 12 ஆண்டு 14 ஆண்டு வனத்துக்கு போகணும், சீதையை பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு ஜாதகத்தை உருவாக்கிட்டு பிறந்தவர் அவரு. உருவாக்கிக்கிட்டே பிறந்தவர். ஆமா, கடகலக்கண ஜாதகம் புனர்பூஜை நட்சத்திரம் ராம நவமி அவர் பிறந்தது. ஏன் கடகலக்கணத்துல பிறந்தாரு? கடகலக்கணத்துல ஏன் பிறந்தாருன்னா கடகலக்கணம் யாராருக்கு இருக்கோ அவங்க பூரா மனைவியோட சேர்ந்து வாழ மாட்டாங்க. அப்படி இல்ல, மனைவியால அதிகம் இன்பம் வாராது, இருக்கிறவங்க உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் அதிக தொடர்பு. கல்யாணம் பண்றதே வந்து மனைவியும் கணவனும் ஒன்னா இருந்து இல்லறத்துல ஈடுபடணும், சந்தோஷமா இருக்கணும் தானே. அது மேசர் சபம் இதெல்லாம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசி. 12 ராசிலையும் 9 கிரகம், 1 7 ஒருமுகமாக 2 மறுமுகமாக. இப்படி வரும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு நாள் தங்குதுங்கிறத இந்த ஜாதகம். அதுல 7வது இடம் கலசரதானம். கலசரதானத்துல வியாழனோ புதனோ இருந்தா மனைவி மாணிக்கமா அமைவா. சரி, அங்க ராகுவோ கேதுவோ சுக்கிரனோட சேர்ந்தா அக்கினி திராவகம். இப்ப நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு என்ன ராமர் கடகலக்கணம் அங்க நாரதர் கேட்காத. ராமர் கடகலக்கணம் நாரதர் கேட்க கூடாதுங்கறியே. உங்களுக்கு ஜாதகம் இருக்கா இல்லையா? எனக்கு ஜாதகம் இருக்கு. அப்புறம் ஏன் சொல்ல மாட்டீங்க? ஜாதகமா இருக்கு, நான் பிரம்மச்சாரியா இருக்கேன். உங்களுக்கு சாதகமா இருக்கிறது சரி, சாதகம் என்பது சாதகமா தான் இருந்தா தான் ஜாதகம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்றீங்களா? அப்படி இருக்கு. இல்லாம எப்படி இருக்கு? அப்ப சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு விஷயம் சொல்ல வந்த விஷயத்தை சொல்றேன். சொல்லுங்க. அப்ப என்னாச்சு, ராமர் கடகலக்கணத்துல பிறந்தால் மனைவியை பிரிஞ்சு வாழணுங்கிறதுக்காக திட்டமிட்டு அந்த ஜாதகத்தை அமைச்சுதான் அந்த திதியில அவர் பிறக்கிறார். அதே போல இந்த நாட்டுல கடகலக்கண ஜாதகர்களுக்கு மனைவியால அதிக இன்பம் மாறாது என்பது பொது விதி. பாரு, கர்ம வீரர் காமராஜர் கடகலக்கணம், தியாகச்சுடர் இந்திரா காந்தி அம்மையார் கடகலக்கணம், நம்ம நாடக நடிகர்ல தேவி சண்முகம் கடகலக்கணம், எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் கடகலக்கணம், கவிராஜும் கடகலக்கணம். அப்படின்னா இதெல்லாம் இயல்பான பொது விதி. ஆனாலும் அதையும் மாத்தி அமைக்கிற வல்லமை யாருகிட்ட இருக்கு? முருகன் ஒரு ஆளுகிட்ட இருக்கு. முருகன் பாதம் பட்டா எங்க அப்பா பிரம்மன் எழுதி எழுத்து தானா அழிஞ்சு போகும். இப்ப கல்வி வேணும்னா கலைவாணியை வணங்குறோம், செல்வம் வேணும்னா லட்சுமியை வணங்குறோம், ஒரு பொருளை உருவாக்கணும்னா பிரம்மனை வணங்குறோம், ஒரு பொருளை பாதுகாக்கணும்னா மகாவிஷ்ணுவை வணங்குறோம். ஆனா இது எல்லாமே வேணும்னு நாம நினைச்சோம் அப்படின்னா முருகனை மட்டுமே வணங்க வேண்டும். அதனாலதான் அவரை வணங்கினாலே எல்லாமே கிடைக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாது. அப்படிப்பட்ட சுப்பிரமணியன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீ வந்திருக்கிறது காவலுக்கு. பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடந்திருக்கும் பருவம் மங்கை பருவம், ஆடிப்பட்ட தேடி வதை காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள பருவத்தை பயிர் செய்யணும், பெரியவங்க செய்தார் பருவகாலத்தை வீணாய் அம்மா